ஹலோ ஒன் டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போறோம்னு பார்க்கலாமா? எஸ்ட்ரேஞ்ச். எஸ்ட்ரேஞ்ச்ங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு broken ரிலேஷன்ஷிப். ப்ரீவியஸாக ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப கனெக்டாக, அஃபெக்ஷனேட்டாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி பிரிந்து வாழ்வாங்க. லிவிங் அப்பார்ட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்வாங்க. அது ஃபேமிலியாக இருக்கலாம், ஸ்பௌசஸ் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரியறதா இருக்கலாம். ஸோ இதுதான் சரிங்களா. முன்னாடி ப்ரீவியஸில் க்ளோஸ் கனெக்டில் இருந்தவங்க ஸ்டேஞ்சஸ் மாதிரி வாழக்கூடிய நிலை தான் வந்து எஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்ட் வந்து வேர்ப். ஓகேங்களா, இது எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணோன்னு இப்போ பார்க்கலாம். ஹர் லைஃப் ஸ்டைல் எஸ்சேஞ்ச்டு ஹர் ஃப்ரம் ஹர் பேரண்ட்ஸ். இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய வாழ்க்கை முறையானது அவளுடைய பேரண்ட்ஸ்ட இருந்து அவளை வந்து பிரித்து வைத்திருக்கிறது அப்படிங்கிற மீனிங்ல வருது. ஓகேங்களா. ஸோ எஸ்சேஞ்ச்டு ஹர் அப்படிங்கிறது அவளை அவளுடைய பேரண்ட்ஸ்ட இருந்து பிரித்து வைத்திருக்கிறது அப்படிங்கிற பொருள்ல கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ எஸ்சேஞ்ச் அப்படின்னா பிரிந்து வாழ்தல் அப்படிங்கிற பொருள்ல வரும். அதாவது முன்னாடி அவங்க ரொம்ப க்ளோஸ் கனெக்டா இருந்திருப்பாங்க, இப்போ அட் ப்ரெசென்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரியான நிலைக்கு கான்டாக்டே இல்லாமல் இருப்பாங்க. அதுதான் வந்து எஸ்சேஞ்ச். ஓகேங்களா. இதுக்கு க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்லேயே நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும். ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற ஸ்பெல் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னாலே அறிமுகம் இல்லாத நபர்கள் அந்த மாதிரி நிலைக்கு ஆகிறதா வந்து எஸ்சேஞ்சுன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதுதான் க்ளூ. ஓகே, ரீகேப் செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டில். மெட்டில்ங்கிறது ஒரு எபிலிட்டி, அதாவது கஷ்டமான சூழ்நிலையை கையாளக்கூடிய ஒரு எபிலிட்டி. ஓகேங்களா. எபிலிட்டி டு கோப் வெல் வித் டிஃபிகல்ட்டிஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு ப்ரெஷரான ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் எப்படி அவங்க கையாளுறாங்க, துணிவான மன வலிமையான ஒரு மனநிலையோட ஒரு பிரச்சனையை கையாளக்கூடிய திறமை தான் வந்து மென்டல். ஸோ இந்த வேர்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா க்ளூ இப்போ நான் சொல்கிறேன். பேட்டில் அப்படிங்கிற ஸ்பெல்லோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பேட்டில்னா போர்க்களம். போர்க்களத்தில் கண்டிப்பாக அந்த எபிலிட்டி நமக்கு தேவைப்படும். சரிங்களா. கஷ்டமான சூழ்நிலையும் கையாளக்கூடிய திறமை மன வலிமை நமக்கு வேணும். ஸோ பேட்டில் அப்படி தான் கையாளணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.